இறை இயேசுவில் அன்பான தூய தேவசகாயம் அவருடைய சீடர்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான ஒரு விழா தொழிலாளர் தினம் என்பது அது ஒரு பரந்துபட்ட விழா. அகில உலக அளவிலே இன்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான விழா. ஏனென்றால் இந்த உலகத்தை உருவாக்கி அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி நாமெல்லாம் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இந்த பூமியை, இந்த உலகை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய விழா இன்று. எனவே எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை செய்யக்கூடிய உழைப்பாளர்களுக்கு வாழ்த்துகள். விவிலியத்திலே கடவுள் இந்த உலகத்தை படைத்த முதல் தொழிலாளியாக தன்னை காட்டுகின்றார். இந்த உலகத்தை அவருடைய சாயலிலே படைக்கின்றார். மனிதர்களை மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதையும், இயற்கை முழுவதையும், அண்ட சராசரங்களையும் கடவுள் தன்னுடைய உருவிலே படைக்கின்றார், தன்னுடைய மேன்மையிலே படைத்திருக்கின்றார். எனவே படைப்பு பொருட்கள் அத்தனையும் கடவுளுடைய மேன்மையையும் அவருடைய சாயலையும் அவருடைய அன்பையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த கடவுள் தம்மை ஒரு உழைப்பாளியாக, ஒரு தொழிலாளியாக காட்டுகின்றார். அதனால்தான் 6 நாட்கள் உழைத்துவிட்டு 7வது நாள் கடவுள் ஓய்வெடுத்தார் என்று நமக்கு விவிலியம் சொல்லுகின்றது. கடவுளுக்கு ஓய்வு தேவையா? தேவையில்லை. கடவுளுக்கு டயர்டானால் அவர் கடவுளே இல்லை. கடவுளுக்கு டயர்ட் ஆகாது. ஏனென்றால் அவர் எல்லாம் வல்லவர், மேன்மை நிறைந்தவர். ஆனால் கடவுள் 7வது நாள் ஓய்வெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யார் யாரெல்லாம் அவருடைய படைப்பு தொழிலில் பங்கேற்கிறார்களோ, இந்த உலகை நல்லதாக மாற்றுகின்றார்களோ, நன்மை மிகுந்ததாக மாற்றுகின்றார்களோ, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய விதத்திலே தங்களுடைய உழைப்பை செலுத்தி இந்த உலகத்தை மாற்றுகின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேருமே கடவுளுடைய படைப்பு தொழிலில், உழைப்பில் பங்கேற்கிறார்கள். எனவே நாம் எல்லோருமே கடவுளுடைய உடன் உழைப்பாளர்கள், அவருடைய தொழிலை செய்யக்கூடியவர்கள் என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு இந்த உலகத்தை பல ஆயிரம் ஆண்டுகளாக செதுக்கி வடிவமைத்து அழகுபடுத்தி நாமெல்லாம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக அமைத்த தொழிலாளர்களுடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகம், அதனுடைய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி அதி தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே தொழிலாளர்களுடைய நிலைமை மிக மிக பரிதாபமாகவும் இருக்கிறது. இந்த மே தினத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அருமையான ஒரு வரலாறு. என்ன வரலாறு என்றால், 1886 அந்த காலகட்டங்களிலே தொழிலாளர்கள், 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே 16, 17, 18, 20 மணி நேரங்கள் ஒரு நாளில் உழைக்க வேண்டும். இரவும் பகலும் உழைக்க வேண்டும். தொழில் புரட்சி எல்லாம் வந்த காலம். அதிக நேர வேலை, ஆனால் குறைந்த ஊதியம். அவருடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி அவர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுத்தார்கள். பெரும் முதலாளிகள்
தொழிற்சாலை வைத்திருந்தவர்கள், சுரங்கங்கள் வைத்திருந்தவர்கள், இவர்களெல்லாம் கொள்ளை லாபம் சம்பாதித்தார்கள். அங்கேதான் உருவாகிறது தொழிலாளி முதலாளி. முதலை ஆளக்கூடியவர்கள் முதலாளிகள், தொழிலை ஆளக்கூடியவர்கள் தொழிலாளர்கள். இவர்கள் உழைக்க வேண்டும், முதலாளிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படவில்லை. 20 மணி நேரம் யோசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளர்கள் விழிப்புணர்வு பெற்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். 1886ஆம் ஆண்டிலே சிக்காகோ நகரிலே ஹே மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய இடத்துல பெரிய போராட்டம். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர பொழுதுபோக்கு. 8 மணி நேரம் தான் நாங்கள் உழைப்போம், இதற்கேற்ற ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அதில் குண்டு வீசப்பட்டது, நிறைய தொழிலாளர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். 8 முக்கியமான தலைவர்கள், தொழிலாளர் சங்க தலைவர்கள், அவர்கள் கைது செய்யப்பட்டு 4 பேர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதிலிருந்து நமக்கு கிடைத்தது தான் 8 மணி நேர வேலை என்ற ஒரு உரிமை. எப்படியோ வந்ததென்று நினைத்து விடக்கூடாது. அங்கேயும் யார் இருக்கிறார்கள்? 8 பேர் கைது செய்யப்பட்டு 4 பேர் மரண தண்டனையை பெற்றார்கள். இன்னும் நிறைய பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எல்லோருமே வேத சாட்சிகள் தான், மறந்துவிடக்கூடாது. ஒரு திரு அவையிலே இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வேத சாட்சிகள் அல்ல. இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக, சாதாரண மக்களுடைய விடுதலைக்காக அல்லது உரிமைக்காக தங்களையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருமே மறை சாட்சிகள் என்று சொல்லலாம். தியாகிகள். அப்படி தியாகிகளுடைய அந்த இரத்தத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த 8 மணி நேர வேலை என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அது இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு பிறகு மே 1ஆம் தேதியை மே தினமாக, தொழிலாளர் தினமாக, உழைப்பாளர் தினமாக உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலே ஒரு நபர், சிங்காரவேலர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 1860ஆம் ஆண்டிலே சென்னையிலே பிறந்தவர். ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். அவர் 1923ஆம் ஆண்டிலே இந்தியாவிலே முதன்முறையாக சென்னையில் அந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிறார், மே 1ஆம் தேதி. அப்படி அவருடைய சிந்தனைகள், பொது உடைமை கொள்கை, இதெல்லாம் இணைந்துதான் தொழிலாளர்களை எல்லாம் ஒற்றுமையோடு ஒருங்கிணைத்து வழிநடத்தியது. இப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்ட மே தினத்தை நாம் இன்று கொண்டாடுகின்றோம், தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றோம். நம்முடைய புனிதருக்கும் இந்த தொழிலாளர் தினத்திற்கும் சம்பந்தம் உண்டா? தேவசகாயம் நம்முடைய புனிதர், நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறது. அவர் ஒரு அரசு அலுவலர், வேலை செய்தார். அவர் ஒரு பொதுநிலை உழைப்பாளர், அரச அலுவலர். பொதுநிலையினர்களுக்கெல்லாம் அவர் பாதுகாவலராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் செய்த பணியிலே இருந்த நேர்மை, தன்னுடைய அரச அலுவலர் பணியிலே ஒரு இம்மி கூட அவர் தவறவில்லை, சிறப்பாக செய்திருக்கிறார். லஞ்சம் பெறவில்லை, கையூட்டு கொடுக்கப்பட்டது, வாங்கவில்லை. அரச அலுவலர்களுக்கு பல பேர் கையூட்டு கொடுத்து நிறைய சாதகமான காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள். பதவி உயர்வாக இருக்கலாம், அல்லது சம்பள உயர்வாக இருக்கலாம். இப்படி பல விதங்களிலே லஞ்சமெல்லாம் இருந்த காலத்தில் நம்முடைய புனிதர், லஞ்சத்தால் நான் பிழைக்க வேண்டாம், நான் செய்யக்கூடிய என்னுடைய அரசு பணிக்கு ஏற்ற ஊதியம், அப்படி நேர்மையாக இருந்தவர், லஞ்சத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர். அப்படி என்றால் இன்றைக்கு பொதுநிலையினராகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்?
அரசு வேலை செய்யக்கூடியவர்களுடைய வேலை எப்படி இருக்கிறது? முழுமையாக தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கிறார்களா? லஞ்சம் ஊழலிலே நாம் ஈடுபடுகிறோமா? சிறிய ஒரு காரியத்திற்கு கூட 5000 ரூபாய் 50,000 ரூபாய் என்றெல்லாம் லஞ்சம் வாங்கி அகப்படக்கூடிய அரசு ஊழியர்களை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய புனிதர் தேவசகாயம் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு அரசு ஊழியராக அவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே பணியாற்றிய பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர், உயர் ஜாதியினர் என்பவர்களிடையே அவர் சமத்துவத்தையே கையாண்டிருக்கின்றார். உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அனைவரும் சமம். நான் லாசர் என்ற பெயரிலே திருமுழுக்கு பெற்றவன் ஆனதால் என்னிடத்திலே பிளவு மனப்பான்மை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே எல்லோரும் ஒன்று. எல்லா தொழிலாளர்களும், இந்த அரசவையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், மார்த்தாண்டா வர்மா அரசருடைய அந்த அவையில் இருக்கக்கூடிய அவருடைய சமஸ்தானத்திற்கு உட்பட்ட அனைவருமே சரிசமம் என்ற கொள்கையை சிறப்பாக நிலைநாட்டியவர் நம்முடைய புனிதர். அதனால் இந்த திருத்தலத்தில் நாம் வருகின்ற பொழுது அவருடைய இந்த பண்பையும் நாம் மனதிலே கொண்டிருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக உழைப்பு என்று வருகின்ற பொழுது நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய வீடுகளிலே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நாம் எப்படி ஊதியம் கொடுக்கிறோம்? ஒரு தாராள மனதோடு ஊதியத்தை கொடுக்குறோமா? இவ்வளவு வேணுமா? இவ்வளவு விலை கூட்டிகிட்டா? இப்போ பொருட்களுடைய விலை நமக்கு தெரியும். இவ்வளவு வேணுமா? 1000 ரூபா ஆயிட்டா? அங்கே நார்வலில் 900 தானே, இங்கே 1000 ரூபா கொடுக்கணுமா? உங்களுக்கு 10 மணிக்கு ஒரு காப்பியும் தரணுமா? இப்படியெல்லாம் நம்ம கேட்கிறோம் தொழிலாளர்களை. என்றைக்கும் அவர்களுக்கு வேலை கிடையாது. தொழிலாளர்களுக்கு சிலருக்கு மழை பெய்தால் தான் வேலை. மண்வெட்டி வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. அது ஒரு குறிப்பிட்ட வயது வரை தான் கடினமான இந்த வேலையை செய்ய முடியும். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் 60 வயது 58 வயது ஆகியாச்சுன்னு சொன்னாக்க பென்ஷன் திட்டங்களெல்லாம் உண்டு. இப்போ கொஞ்சம் குறைவு இருந்தாலும் பென்ஷன்லாம் உண்டு. நமக்கு நம்ம இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், மண்வெட்டி வேலை செய்யக்கூடியவர் 60 வயதான உடனே அவருக்கு மனைவிட்ட, எடியை எனக்கு நாளையிலேருந்து பென்ஷன் என்ன, நான் வேலைக்கு போவேன், எவன் கொடுப்பான் பென்ஷன்? ஒரு ஆசிரியர் 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. சில பள்ளிக்கூடங்களில் பரிதாபமாக இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய வேலை. ஒரு தயாரிப்பும் இருக்காது. புரியுதா? இப்படி பல அலுவலகங்களிலே, அரசு அலுவலகங்கள் நம்ம பார்க்குறோம். வேலை செய்யாமலேயே நிறைய சம்பளம் வாங்கக்கூடியது. இது எல்லா துறைகளிலையும் இருக்கிறது, எல்லா நிலைகளிலையும் சமுதாயத்தில் இருக்கிறது. இந்த ஒட்டுண்ணிகளை போல, ஒட்டுண்ணின்னா தெரியுமில்ல, நாய்க்கு மேலே இருக்கும் தெரியுமா? உண்ணி வேலை செய்யாது, அது இருந்து ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கும். காலத்தை பார்த்தா இப்படி போல் இருக்கும், அந்திக்கு பார்த்தானே இவ்வளோ பெருசாக இருக்கும். அதான் ஒட்டுண்ணின்னு சொல்கிறது. நம்முடைய மரங்களில் இத்தி பார்த்துருக்குதீங்களா? இத்தி அது என்ன செய்யும்? வேலை செய்யாது. அதில் இருந்து அந்த மாமரத்தினுடைய அந்த சத்துக்களெல்லாம் உறிஞ்சி எடுத்து அந்த மாமரம் பட்டு போகும், படிப்படியாக பட்டு போகும். இப்படி இருக்கக்கூடாது. தொழிலாளர் உழைக்க வேண்டும். உழைக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சரியான ஊதியத்தை கொடுக்க வேண்டும். உழைப்பவர்களும் சரியான முறையில் உழைக்க வேண்டும். ஒரு பெரிய முதலாளி, நிறைய தென்னந்தோப்பெல்லாம் உண்டு, தேங்காய் வெட்ட வரக்கூடியவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டார். 1-2 தேங்காய் எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை அது கூட விட மாட்டார். அப்போ அவர்கிட்ட போகிறதுக்கு, தேங்காய் வெட்ட போகிறது நிறைய பேர் மடிப்பாங்க. போனால் என்னது சம்பளமும் சரியாக தரமாட்டான் சொல்லிட்டு பெரிய முதலாளின்னு கூப்பிட்டு விடுவாங்க. அப்போ புதுசாக தேங்காய் வெட்டுறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க. முதலாளிக்கு வீட்டுக்கு முன்னே நிற்கக்கூடிய ஒரே ஒரு தேங்காய் தென்னை தான், மற்ற தோப்பெல்லாம் வெளியில். இந்த ஒரு தென்னையில் தேங்காய் வெட்டக்கு இவனை கூப்பிட்டு வராங்க. இவன் மேலே ஏறி பார்த்தாச்சுனாக்க 5 தேங்காய், 5 தேங்காய் தான். அந்த 5 தேங்காய் வெட்டி கீழே போட்டுக்கிட்டு அதில் லேசாக கொத்தி
அந்த நார் மாதிரி பிடிச்சி அந்த 5 தேங்காயையும் முடிச்சு போட்டு தோளில் வச்சு கொண்டு போகிறான். தேங்காய் வெட்ட வந்த ஆள் முதலாளி பார்த்துட்டு நிற்கார். லே இங்கே வரேங்க, வந்த 5 தேங்காய் வெட்டுன்னு எடுத்துகிட்டு போகிறேன், என்ன ஆச்சு, இங்கே வாங்க. முதலாளி கோவப்படாதுங்க, யாருனதுக்கு ஒன்று, இறங்குனதுக்கு ஒன்று, வெட்டுனதுக்கு ஒன்று, நான் எடுத்தது ஒன்று, நீங்கள் தந்தது ஒன்று, அப்படி தான் 5 ஜனத்தையும் கொண்டு போயிட்டான். சிலர் இப்படி பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது வரும். அப்போ இந்த சம்பளம் சொல்லக்கூடியது நம்ம தாராளமாக தொழிலாளர் கொடுக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம். நீ பாருங்கள், மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கு, எவ்வளோ ரூபா ஆகுது மருத்துவமனையில்? ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நோய்க்குன்னு போயாச்சுன்னா 5000 ரூபாய் கையில் இருக்கணும். இதெல்லாம் சாதாரண தொழிலாளர்களுக்கு முடியுமா? சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு முடியுமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே வேலையை செய்தால் ஊதியம் யாருக்கு அதிகமாக கிடைக்கிறது? அரசு வேலைக்கு வேறு. சாதாரண நம்முடைய இடங்களில் எல்லாம் ஒரே வேலையை ஆண்களும் பெண்களும் செய்தால் பெண்களுக்கு குறைந்த ஊதியம். பெண் என்ற ஒரே காரணத்திற்காக குறைந்த ஊதியம். சில இடங்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வேலை செய்வாங்க. கொத்தனாருக்கு கையாளு வேலை, பெண்கள் நிறைய வேலை செய்வாங்க ஆண்களை விட. கல் தூக்குறதா இருந்தாலும் சரி, சாந்த குழச்சி மேலே கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பெண்கள் நிறைய வேலை செய்கிறாங்க. ஆனால் பெண்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய சம்பளம் குறைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வேறுபாடுகள் நம்முடைய திரு அவையில் இருக்கக்கூடாது, நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் சரியான ஊதியத்தை அவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அதேபோல் பெண்களுடைய உழைப்பு, அதற்கு பண மதிப்பீடு கிடையாது, அப்படி ஆகிவிட்டது. இந்த வீடு சந்திக்க போகின்ற பொழுதெல்லாம் நம்ம கேட்போம், வீட்டுக்காரரு என்ன வேலை செய்கிறாங்க? அவர் ரப்பர் பால் வெட்டுறாரு, அல்லது அங்கே போயிருக்காரு, வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் எங்கன்கிட்ட சும்மா தான் கிடைக்கேன். பெண்கள் சும்மாவாக இருக்கிறாங்க, நீங்கள் சும்மாவாக இருக்கிறீங்க. காலையிலேருந்து எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்க, எவ்வளோ வேலை, வீட்டில் உள்ள துணி எதை வைக்கிறது, சமைக்கிறது, பிள்ளைகளை தயார் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பண மதிப்பீடு போட்டால் எவ்வளோ வரும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் உழைப்பு. அப்போது நம்முடைய உழைப்பு எல்லாமே நல்ல முறையில் பேணப்பட வேண்டும். உழைப்பு மதிக்கப்பட வேண்டும், தொழிலாளர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்வும் மேம்பட வேண்டும், நல்ல லாபத்தில் நல்ல பங்கு கொடுக்க வேண்டும். இதுதான் திரு அவை சொல்லுகிறது, லாபத்தில் பங்கு. அதைத்தான் எல்லா அமைப்புகளும், தொழிலாளர் அமைப்புகளும் கேட்கின்றன. ஒரு முதலாளி, அங்கே உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவர்களுடைய உழைப்பின் காரணமாக முதலாளி ரொம்ப வளருகிறார். அப்படி வளருகின்ற பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திலே ஒரு நல்ல ஒரு தொகையை இந்த தொழிலாளர்களுக்கு வீதித்து கொடுக்கணும். அப்பந்தான் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வும் மேம்படும். இந்த போனஸ்னெல்லாம் சொல்கிறோமில்ல, இன்சென்டிவ்ஸு, அது இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். முதலாளி தன்னுடைய லாபத்திலே ஒரு நல்ல ஒரு பகுதியை, இந்த வங்கிகளெல்லாம் இப்போ அவங்களுடைய வரவு செலவுகள்லாம் போடுறாங்க, லாபத்தை எல்லாம். நேற்றைக்கு ஒரு வங்கி அதை பார்த்தேன், 12,000 கோடிக்கு மேலே அந்த நிகர லாபம் மட்டும். இப்படி லாபம் வருகின்ற பொழுது தொழிலாளர்களுக்கு அதில் நல்ல ஒரு கணிசமான தொகையை கொடுத்து தொழிலாளர்களும் ஊழியர்களும் வளர வேண்டும். அப்போ தான் அவங்க நல்லா உழைப்பாங்க. நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழகத்தில் எவ்வளவு போராட்டங்கள், வட இந்தியாவில் எவ்வளவு போராட்டங்கள். ஆசிரியர்கள் போராடி இருக்கிறாங்க நிரந்தர வேலைக்காக, தாதியர்கள், நர்சஸ், அவங்க எவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க. மாற்றுத்திறனாளிகள், அவர்களுடைய உரிமைகளுக்காக எவ்வளோ போராட்டங்கள். இப்படியெல்லாம் இந்த போராட்டங்களெல்லாம் நீதிக்கான, நேர்மைக்கான, உரிமைகளுக்காக போராட்டம் நடத்துகின்ற பொழுது நம்முடைய பாதுகாவலர் தூய தேவசகாயம் அவருடைய சீடர்களாகிய நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? வலுவூட்ட வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும், கூடால நிற்க வேண்டும். தொழிலாளர் சார்பு நிலை எடுத்து நம்ம எல்லாம் போராட வேண்டும். எத்தனையோ பெண்கள் போராடுறாங்க, சாலை ஓரங்களில் போராடுவாங்க, பேருந்து நிலையங்களுக்கு முன்னால் போராடுவாங்க. அப்போ சில டைம் நம்மளே அதற்கு எதிராக பேசுவோம், பொம்பளைகளுக்கு வேறு வேலையில் போராடிட்டு கிடக்கிற ஆழ்வான்னு. இல்லை,
எப்பொழுதோ யாரோ ஒருவர் போராடியதனுடைய விளைவு தான் நமக்கு இன்றைக்கு பலன் கிடைக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட தொழிலாளர் சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்து அவர்களுக்கு நல்ல ஊதியம், இல்லை குடும்பத்திற்கான ஊதியம், நீதியான ஊதியம் இவைகளெல்லாம் கிடைக்கப்பெறுவதற்கான நல்ல நியாயமான போராட்டங்களிலே நாமெல்லாம் ஈடுபட வேண்டும். இப்படி அவரெல்லாம் போராடியதுனால தான் அவர் கொல்லப்பட்டார். நம்முடைய தேவசகாயம் புனிதர் தனி மனிதனாக நின்று போராடி இருக்கிறார். இப்போ அப்படி நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் அவருடைய சீடர்கள். ஆனால் இந்த சமுதாயத்திலே இந்த தொழிலாளருடைய நலன் பாதுகாக்கப்படுவதற்காக நாம் நிறைய உழைக்க வேண்டும். இந்த அமைப்புகளிலே சேர்ந்து நியாயமான நீதிக்காக போராடக்கூடிய அமைப்புகளிலே சேர்ந்து நாமும் உழைக்க வேண்டும். நம்முடைய திரு அவை வெளியே சும்மா நிற்கக்கூடாது. கோட்டாறு மறை மாவட்டத்தில் கிறிஸ்தவ வாழும் பணியும் என்ற அந்த ஏடு அழகாக சொல்லுது. கோட்டாறு மறை மாவட்டத்தில் உள்ள, குளித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நீதிக்கான நேர்மைக்கான போராட்டங்களில் வெறும் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக இருப்பார்கள். பங்கேற்பாளர்களாக இருப்பார்கள். அதுதான் முக்கியம். அப்போ நம்ம எல்லோருமே நம்முடைய புனிதருடைய சீடர்கள். இரண்டாவது இன்னொரு சின்ன கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்து ஒரு நடுத்தர குடும்பம் கூட வைத்துக்கொள்ளலாம். அவருடைய அப்பா செய்த அந்த தச்சு தொழில் கட்டாயம் அவர் உதவி இருப்பார். ஆனால் அந்த சமுதாயம் அன்றைக்கு எப்படி பார்த்ததுன்னா, இயேசுவை அவருடைய அப்பாவினுடைய தொழிலை வைத்து பார்க்கிறது. தச்சனுடைய மகன் தானே, நம்ம இடத்துல பச்சையாக சொல்ல இந்த ஆயாரிக்கு மோன் தானே, இந்த ஆயாரி பயலுக்கு மோன் தானே, நம்மளும் அப்படி சொல்லணும் இல்லை சில தொழிலாளர்கள் எல்லாம். அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த ஆசாரி, இந்த ஆயாரி, தச்சன் இவருக்கு மோன் தானே, கூட உள்ளவங்களெல்லாம் நமக்கு தெரியாதா, இவன் என்ன படிச்சுட்டான் என்னெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. நம்முடைய நாட்டில் நிறைய பேர் படிக்கக்கூடாது. சக்கிலிய தொழில் செய்தாக்க மரம் அள்ளக்கூடாது, அதுதான் செய்யணும், அவன் படிக்கப்படாது. களை எடுக்கிறாங்களோ அவங்க அந்த வேலையை தான் செய்யணும், படிக்கப்படாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அதிகாரங்கள் அந்த பணிகள் எல்லாருமே உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவங்க எல்லாம் படிக்கக்கூடாது. குலத்தொழில் செய்துட்டு போ, இப்படி தானே. நான் படிக்கலைன்னா குலத்தொழில்னா என்ன, நான் என்ன பணியாறிட்டு தான் இருக்கணும். என் அப்பா பணியாரி, அவருக்கு மோகன் நாய், குலத்தொழில்னா அதுதானே. சின்ன பிராயத்தில்னா யார் இருக்கலாம், இப்போ யார் இருக்கா சொல்லி. அப்போ அந்த குலத்தொழில் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நீதி இன்றைக்கு நம்முடைய நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும். படித்து நல்ல வேலை வாய்ப்பை பெற்று நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் வைத்து அடுத்தவருடைய நலனையும் பார்ப்பது, கவனிப்பது, அதுதான் உழைப்பு. உழைப்பினுடைய பலனை எல்லோரும் இணைந்து பங்கிட்டு வாழ்வது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சமுதாயம் வருகின்ற பொழுது நம்முடைய இந்த புனிதருடைய சீடத்துவ பணியிலே ஈடுபடுகிறோம் என்ற அர்த்தம். அந்த அழைப்பை பெற்றவர்களாக தொடர்ந்து இன்றைய நம்முடைய நற்கருணை கொண்டாட்டத்திலே இணைவோம். ஆமீன். அன்புக்குரிய